ஜனவரி 28 டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. நாள் 28/1/2024. இடம் புனித ஜார்ஜ் வளாகம், வ.உ.சி. திடல், ஈவேரா நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி எதிரில், சென்னை. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு மற்றும் ஏகனாபுரம் கிராம குடியிருப்போர் விவசாயிகள் நல கூட்டமைப்பு இணைந்து நடத்துகிற 550வது நாள் தொடர் போராட்ட நிகழ்வின் ஒரு பகுதியாக இந்தியாவே விடுதலையை கொண்டாடுகிற குடியரசு தின விழா நாளன்று நாமும் அந்த விழாவை பங்கேற்று காலையிலேயே கொடிக்கு வணக்கம் செலுத்துகிற நிகழ்வுகளை எல்லாம் முடித்துவிட்டு அந்த நாளில் மகிழ்வோடு நம் வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டிய நாம் இன்றைக்கு உண்ணாவிரத போராட்ட களம் காண வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் உங்களோடு பங்கேற்க வருகிற காஞ்சிபுரம் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே, SDPI கட்சியினுடைய காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஜாபர் ஷரீப் அவர்களே, சவுக் மீடியாவுடைய ஆசிரியர் திரு சவுக் சங்கர் அவர்களே, காஞ்சி மாவட்ட செயலாளர் புரட்சி பாரத கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு SPG தனசேகர் அவர்களே, இந்திய குடியரசு கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை தோழர் அன்புவேந்தன் அவர்களே, வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு பங்கேற்றிருக்கிற VKV மாநில பொதுச் செயலாளர் VKV துரைசாமி அவர்களே, சென்னை மண்டலத்தினுடைய செய்தி தொடர்பாளர் சைதை சிவா அவர்களே, ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் நமச்சிவாய் அவர்களே, செயலாளர் சிதம்பரம் அவர்களே, உங்கள் போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற போராட்ட குழுவினுடைய முன்னணி தோழர்கள் கதிரேசன் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, பலராமன் அவர்களே, கணபதி அவர்களே, சரவணன் அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, முனுசாமி அவர்களே, போராட்டத்தில் பங்கேற்று 550 நாட்களை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிற மகளிர் அணி தோழியர்களே, சகோதரிகளே, விவசாய பெருங்குடி மக்களே, தொழிலாளர் தோழர்களே, உங்களுடைய செய்திகளை அன்றாட உலகுக்கு எடுத்துரைத்து போராட்டத்தில் வெற்றி பாதையை வகுத்து கொடுக்கிற செய்தியாளர் பெருமக்களே, உங்களுக்கு எனக்கு பல தொல்லைகளையும் சிரமங்களையும் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வருகிற காவல்துறை அலுவலர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டத்தினுடைய நோக்கங்களை பற்றி நான் விவரமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து எதிர்காலத்தையும் இந்த மண்ணிலே தான் எங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் வாழப் போகிறார்கள். அதற்கான உத்தரவாதம் எங்கள் போராட்டம் தான் விடிவு என்கிற நம்பிக்கையோடு போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பது அடுத்த கட்டம். வெற்றி என்கிற துணிவோடு தன்னம்பிக்கையோடு போராட்ட களத்தில் ஈடுபடுகிறவர்தான் வெற்றி கனியை அபகரிக்க முடியும். இதை அபகரிக்க வேண்டும். காரணம், நம்மளுடைய விளைநிலங்களை அபகரிப்பதற்கு ஆட்சியாளர்கள் நாம் யார் மீது நம்பிக்கை வைத்தோமோ, நாம் யாருக்காக உழைத்தோமோ, நாம் யாருக்காக வாக்களித்தோமோ, நாம் யாருக்காக வாழுகிறோமோ அவர்களே நம்மளை அடிக்க துவந்து விட்டார்கள். வேலியே பயிரை மேய்கிறது. உலக பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்க்க முடிவெடுக்கிறது. இங்கே பல கருத்துக்கள் பல ஆண்டுகளாக பல நாட்களாக இங்கே பகிரப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இந்த திட்டம் விமான நிலையம் தமிழ்நாட்டில் அமைவதில் நான் எதிரானவன் அல்ல. ஏதோ தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் விவசாயிகள் என்று அரசு சித்தரிப்பது உண்மை அல்ல. தொழில் வளர்ச்சியும் வேளாண் வளர்ச்சியும் ஒரு சீரான அளவில் இருக்கப்பட வேண்டும். நான் முதலமைச்சரை பார்த்து கேட்க விரும்புகிறேன். இந்த பரந்தூர் விமான நிலையம்
கொள்கையின் அடிப்படையில் ஒரு சீரான தமிழ்நாடு வளர்ச்சி என்பதை தேர்தல் பிரகடனமாக மேற்கொண்டீர்களே, அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறதா? இங்கிருந்து நான் சென்னையில் புறப்பட்டு 40 நிமிடங்களில் உங்கள் எல்லைக்கு நான் வந்துவிட்டேன். காலையில் பெசன்ட் நகரில் புறப்பட்டு 8 மணிக்கு புறப்பட்டு 8:45க்கெல்லாம் நான் ஸ்ரீபெரும்புதூர் நகரத்தில் வந்து காத்திருந்தேன். 45 நிமிடத்தில் 15 நிமிடத்தை கழித்து விடுங்கள். 30 நிமிடத்தில் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று விட முடியும். இந்த சாலை போய் இணைகிற இடத்திலிருந்து 30 நிமிடத்தில் சென்னை விமான நிலையம் சென்று விட முடியும். இந்த சாலையில் ஏறி அடுத்த 45 நிமிடத்தில் வேலூர் அப்துல்லாபுரம் விமான நிலையம் சென்று விட முடியும். அரை மணி நேரத்தில் சென்று விட முடியும். 6 வழி சாலை கிட்டத்தட்ட முடிவடையின் தருவாய்க்கு வந்திருக்கிறோம். அடுத்த 30 நிமிடம் அப்துல்லாபுரம் விமானத்தில் இருந்து அடுத்த 30 நிமிடம் ஓசூரில் அமைக்கப்படுகிற விமான நிலையத்திற்கு சென்று விட முடியும். நான் முதலமைச்சர் கேட்கிறேன், இதுதான் உங்கள் தொலைநோக்கு பார்வையோடான திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடிப்படை கொள்கையா? தமிழ்நாடு என்பது துவக்குகிற இடம் நான் நின்று கொண்டிருக்கிற ஏகனாபுரம். இங்கே பல கிராமங்களுடைய பெயரை பார்த்தால் ஆந்திராவோடு ஒப்பிட்டு வருகிறது. ஆந்திர மாநிலம் ஒரு சில நிமிடங்களிலேயே ஆந்திர மாநில எல்லையை பிடித்துவிட முடியும். இது ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற விமான நிலையங்களுடைய பட்டியல். இங்கிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அரக்கோணம் விமானப்படை விமான தளம் இருக்கிறது. இந்த விமானப்படை விமான தளம் ஏதோ ராணுவத்திற்கு சொந்தமானது, அது ஏதோ அரக்கோணத்தில் இருக்கிறது என்று எண்ணிவிடாதீர்கள். சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு இந்தியாவில் காஷ்மீரில் அல்ல. அங்கே மழை, அங்கே பனி, அந்த கொடுமையில் ஆக்கிரமிப்பு நிகழ்வது என்பது அவ்வளவு சுலபமான நிலை அல்ல. ஆனால் நான் பிறந்த காவிரி டெல்டா மண்ணில் இருந்து 30 வினாடிகளில் இந்தியாவை தகர்க்க முடியும் சீனாவால். இலங்கை சீனாவினுடைய விமானப்படை தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏண்டா இவன் ஏதோ கதையை பேசுறான்னு நினைச்சிடாதீங்க. நான் அடிப்படையா பேசி வர்றேன், உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். ஏன் PR பாண்டிய மன்னார்குடியிலிருந்து பரந்தூர்ல அமைக்கிற ஏகனாபுரம் விவசாயிகளுக்கு ஏன் போராட்டத்துக்கு ஆதரவு தர வேண்டும்? கன்னியாகுமரிக்கும் பரந்தூருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மறுக்க முடியுமா முதலமைச்சர்? நான் வசிக்கிற பகுதியில் இருந்து கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக குண்டுகளை வீசி தமிழ்நாட்டை தகர்க்க முடியும் சீனாவா. ஆனால் ஒரு பாதுகாப்பு கப்பல் இலங்கை அரசினுடைய அனுமதி இல்லாமல் தமிழக எல்லைக்குள் வர முடியுமா? கப்பல் படை அதிகமான நவீன இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட நமது கப்பல் படைக்கு சொந்தமான கப்பல்கள் எங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அரபிக்கடல். அரபிக்கடலில் இருந்து வங்காள விரிகுடாவுக்கு வந்தால்தான் கிழக்கு பகுதியை பாதுகாக்க முடியும். இந்த கிழக்கு பகுதியை, இந்த கடலோர பகுதி 1000 சொச்ச கிலோமீட்டர், இந்த பகுதி அந்நிய நாட்டில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் கப்பல் படை இலங்கை அனுமதித்தால்தான் தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ளேயே நுழைய முடியும், இந்தியாவின் எல்லைக்குள்ளேயே நுழைய முடியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அரபிக்கடலில் இருந்து ஒரு கப்பல் இந்திய கடல் பகுதிக்குள் நுழைய வேண்டும் என்றால் அன்றாடம் நாம் கப்பம் கட்டி கொண்டிருக்கிறோம், வாடகை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இலங்கை கடல் வழி பாதையை பயன்படுத்திக் கொள்வதற்கு ராணுவத்திற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். சரக்கு போக்குவரத்து கப்பல் தூத்துக்குடி வருவதற்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு வருவதற்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கிறோம். விசாகப்பட்டினம் செல்வதற்கு கப்பம் கட்டுகிறோம். இன்றைக்கு அங்கே இருக்கிற மற்ற துறைமுகங்களுக்கு மேற்கு வங்க வரையிலும் கல்கட்டா வரையிலும் இந்த இலங்கை அரசு அனுமதித்தால் தான் பொருள் போக்குவரத்து நடக்கும். இது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்ப நாம இலங்கைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். வர்த்தகத்துல அந்நிய நாட்டோடு தொடர்புல கப்பல் போக்குவரத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஆனா இலங்கை அரசு யாரிடம் தெரியுமா அடிமைப்பட்டு கிடக்கு? சீன அரசு கிட்ட. சீன அரசனுடைய ராணுவ தளம் இலங்கை இந்தியாவுக்கு இடைப்பட்டிருக்கிற கடல் பகுதியில் கோடியை காட்டியிருக்கும் தனுஷ்கோடி. அன்னைக்கு பிரதமர் போனாரு, முழுக்கு போட்டாரு. அவர் முழுக்கு போட்ட இடத்துக்கும் அந்த சீன ராணுவம் நிக்கிறதுக்கும் கடல் மைல் தொலைவுல 28 மைல் தான்.
அவர் நின்ன இடத்துக்கும் சீன எதிராளியுடைய படம் நிக்கிற இடத்துக்கும் பிரதமர் இங்க இருந்து ஒரு விமானத்துல போனார் நிக்கிறீங்களா? ஒட்டுமொத்த கடல் பகுதி ராணுவ கட்டுப்பாட்டுல இருந்தது, பாதுகாப்பு கட்டுப்பாட்டுல இருந்தது. பிரதமர் போயிட்டு வந்தார். வெளியில சொன்னா வெக்கக்கேடு. யார நம்புவீங்க? நான் கேட்கிறேன், இது மத்திய அரசு அப்படின்னு சொன்னா பிரதமரை நான் கேட்கிறேன், இந்தியாவுடைய பாதுகாப்பு அவசியமா, பரந்தூர் விமான நிலையம் அவசியமா? ஏன்னா கப்பல் தானே வராது, அதுக்கு பாண்டிய வேற கருத்து சொல்லட்டுமே. நம்ம கிட்டதான் விமானப்படை இருக்க அப்படின்னா, விமானப்படையினுடைய தென்னிந்திய தலைமை இடம் எது தெரியுமா? அரக்கோணம் விமானப்படை. அரக்கோணம் விமானப்படை தளத்தில் நிறுத்தப்படுகிற விமான பாதுகாப்பு விமானங்கள் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையே பாதுகாக்கிற வலிமை மிக்கது அரக்கோணம். ஒரு போர் துவங்குகிறது என்றால் நொடிக்கு ஒரு விமானம் புறப்பட வேண்டும் அரக்கோணத்தில் இருந்து. விமான நிலையம் இயங்குமா இல்ல விமானப்படை இயங்குமா? என்னையா நியாயம்? அப்ப இந்திய நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விமான நிலையமாக பரந்தூர் அமையப் போகிறது. இதற்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? நான் பட்டியல் போட்ட இந்த விமான நிலையங்கள் ஒரே சாலையில் இருக்கிறது. ஒசூர் டு சென்னை விமான நிலையம் ஒரே சாலை. மொத்தத்தில் 180 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர். இந்த 200 கிலோமீட்டருக்குள்ளாக 5 விமான நிலையங்கள் அமைக்கப்படுமையானால் தமிழ்நாட்டினுடைய ஒத்துமொத்த வளர்ச்சியா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்கள் நெஞ்சை தொட்டு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா? தமிழ்நாட்டு மக்களையே வஞ்சிக்கிறீங்க. உங்களுடைய இந்த நிலப்பரப்பு நீங்க கையகப்படுத்துகிறீர்கள். உலக புகழ் வாய்ந்த பசுமை விமான நிலையம். இந்த விமான நிலையத்திலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் போட்டீங்கன்னா திருப்பதி வந்துடும். நேரடியா பாத்தீங்கன்னா திருப்பதியில உலக புகழ் பெற்ற விமான நிலையத்தை மத்திய அரசு அமைக்குது. அது ஆன்மீக ரீதியான கண்ணோட்டத்தோட உலக புகழ் மிக்க விமான நிலையத்தை அமைக்க போகுது. அப்ப அங்க ஒரு விமான நிலையம், உலக புகழ் மிக்க விமான நிலையம். அதை விட்டு 30 கிலோமீட்டர்ல பரந்தூர்ல நான் பசுமை விமான நிலையம், உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையம். இது என்ன வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? நான் முதலமைச்சர் கேட்கிறேன். நாங்க உங்களுக்கு எதிரானவங்க அல்ல. இங்க இருக்கிற விவசாயோட நிலத்தை எடுத்துட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாடு உணவு இல்லாம போறது இல்ல. ஆனா ஒட்டுமொத்த சென்னையும் நீர் இல்லாம போயிடும். எங்களுக்கு கிடைச்சிடும். நீ இலவச அரிசி கொடுத்து எங்களை மயக்க வச்சிருக்க. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கோம். நாளைக்கு பாராளுமன்ற தேர்தல் வந்துட்டு 1000க்கு 5000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. நிச்சயமா பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராளிகள் 5 லட்சம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அடுத்த இலக்கு அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமா வச்சிருப்பாங்க. இந்த போராட்ட குழு தலைவர்கள் ஒரு வரலாற்று பார்வை, அரசியல் பார்வை, தொலைநோக்கு பார்வை, அறிவியல் சிந்தனை, அவருடைய போராட்ட கலைகளை நீங்கள் வடிவமைத்து பார்த்தால், பட்டியலிட்டு பார்த்தால் அறிவுபூர்வமான போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். அடுத்து பாராளுமன்ற தேர்தலே நடக்குமா என்பதை நிர்ணயிக்கிற கூட்டம் இங்கே இருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையம் அல்ல, முதலமைச்சர் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய கூட்டம் இங்கே இருக்கிறது. ஆகவே பரந்தூரிலே எதிர்த்து வாக்களித்தால் இல்ல வாக்களிப்பை கைவிட்டால், தேர்தலுக்கு எதிராக பிரகடனம் செய்தால் தமிழ்நாடு முழுவதும் எங்களை பாதிக்காது. தவறாக எண்ணாதீர்கள். ஒரு சோறு, ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுகிற போது கிட்டத்தட்ட 28-30 ஆண்டு காலம் கட்டியாழ்ந்த மேற்கு வங்க ஆட்சி ஜோதிபாசு டாடாவிற்கு இடம் கொடுத்ததால் இன்றைக்கு உங்களால் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மம்தா பானர்ஜி அங்க முதலமைச்சராக இருக்கிறார். ஒரு கிராமம் அங்கே இன்றைக்கு அந்த டாடா நிறுவனத்தால் வீழ்ந்தது. 100 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் கனவுகள் வீழ்ந்தது. பரிதாபப்படுகிறேன். கம்யூனிஸ்டுகள் இல்லை என்றால் மக்களுடைய உரிமை இல்லை. ஆனால் அங்கே அந்த போராட்ட களத்தில் கம்யூனிஸ்ட் கோட்டையே தயாரிக்கப்பட்டது. ஸ்டாலின் அவர்களே, ஒரு பரந்தூர் ஒரு ஏகடாபுரம் போராட்டம் என்று நீங்கள் அலட்சியப்படுத்தார்கள். உங்களுடைய தமிழ்நாட்டு அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய போராட்டமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பாருங்கள். நீங்கள் நினைச்சதை முடித்து விடலாம். எப்படி முடிக்க முடியும்? உங்களால எதை முடிக்க முடியும்? எதை உங்களால உருவாக்க முடியும்? உங்க அப்பாவோட ஆட்சின்னு சொல்றீங்க, கலைஞர் ஆட்சி. கலைஞர் ஆட்சியில் சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா? கலைஞர் ஆட்சியில் இருந்தால் விவசாய நிலம், விவசாயிக்கு உரிமை இல்லைன்னு சட்டம் கொண்டு வருவாரா?
முட்டாள்தனமா சென்னைக்கு வர்ற குடிநீரை பூரா தடுத்து அணை கட்டுறேன்னு சொல்லுவாரா? நான் விமான நிலையம் அமைக்கிறேன்னு சொல்லுவாரா? என்ன கொடுமை, இங்க பட்டியலே போடுறாங்க. கிட்டத்தட்ட 13 கிராமங்கள் நிலத்தை இழக்கிறார்கள், அகதிகளாக வெளியேற போகிறார்கள். 5700 ஏக்கர் அளவில் விளைநிலங்களை மட்டும் கையகப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். 13 ஏரிகள், 3850 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற ஏரிகள். இந்த ஏரிகளுடைய உபரி நீர் தான் ஒரு பகுதி கொசஸ்தலை ஆறு வழியாக சென்னை நகருக்கு செல்கிறது. ஒரு பகுதி, பெரும்பகுதி நீர் நீரோடைகள் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டு செம்பரம்பாக்கத்திற்கு செல்கிறது. எனவே செம்பரம்பாக்கம் ஏரிதான் சென்னையினுடைய குடிநீர் ஆதாரம். இன்றைக்கு பெய்த பெருமழை ஏகடாபுரம் பேரழிவை சந்திக்கவில்லை. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு அறிவியல் பூர்வமா பூகோள ரீதியான பாடங்களும் உங்களுக்கு நாங்க கற்பிக்க வேண்டியிருக்கு. மழை, எங்க கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குளிர்னப்பதான் நாய் போர்வைக்கு தேடும்பாங்க, விடிஞ்சு போச்சுன்னா போர்வை மடிந்துடும். நான் முதலமைச்சர் அவர்களே, நான் உங்களை சிறுமைக்காக சொல்லவில்லை, எங்கள் கிராமத்தினுடைய பழமொழி உதாரணம் காட்டுகிறேன். பெருமழை பெய்கிற போது மாறி மாறி பொழிகிறீர்கள். சென்னையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். இப்ப 25,000 கோடிக்கு நான் பெரும் போட்டிருக்கிறேன். நான் நீர்வழி பாதைகள் எல்லாம் ஆக்கிரமிப்புல அகற்ற போறேன், ஏரிகளை எல்லாம் பாதுகாக்க போறேன். உலக வங்கியில 25,000 கோடி வாங்க போறேன். யாருக்கு பூசுத்துறீங்க? இந்த 25,000 கோடி ஏற்கனவே 4,000 கோடி. திட்டம் போட்ட பொறியாளர்களை கேட்டேன். திட்டம் போட்டது நம்மளுடைய போராளிகள் தான். இந்த 4,000 கோடி இப்ப சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க. சென்னையில பெரு வெள்ள காலத்துல ஒருத்தர் லாவணி பண்ணாங்களா? 4,000 கோடி திட்டமிட்டது அதிமுக அரசு தான். நிதியை வந்தது அந்த திமுக ஆட்சி காலத்துல. நிதியை செயலாக்கத்தை கொண்டு வந்தது சென்ற வருஷம். அதுக்கு புதிய திட்டங்களை தயார் செஞ்சது நம்மளுடைய போராளிகள் தான். நம்ம இடத்துக்கு வந்து போராளிகள் தான். ஏரிகளை பார்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிற போராளிகள் தான் அந்த 4,000 கோடிக்கு திட்டமிட்டவங்க. நான் வெள்ளப்பெருக்கெடுத்த அன்னைக்கு காலையில அவர் ஒரு பெரிய புகழ் வாய்ந்த பொறியியல் வல்லுனர், நீரியல் வல்லுனர், அவரை தொடர்பு கொண்டு கேட்டு, எப்படி இருக்கிறது உங்கள் பகுதியில்? திட்டமிட்டு கொடுத்தது நீங்கள் தானே? 4,000 கோடியும் செலவு முடிந்து விட்டதாக அமைச்சர்களும் சென்னை மாநகர மேயரும் மாறி மாறி சொல்லியிருக்கிறார்களே, உங்க பகுதியில் எப்படி இருக்கு வெள்ளன்னா? நான் என் வீட்டு மாடிக்கு வந்துட்டேன், கீழே தான் குடியிருந்தேன். 4 நாளாவது இன்னும் நான் கீழ் போர்ஷனுக்கு போக முடியல. நேற்று வரைக்கும் உணவு இருந்தது, இன்னைக்கு உணவுக்கும் வழி இல்லை, தண்ணிக்கும் வழி இல்லை, நான் மாடியிலே இருக்கேன்னார். யாரு? 4,000 கோடிக்கு சென்னைக்கு திட்டமிட்டு கொடுத்த பொறியாளர்கள் ஒருவருடைய கதியே இதுதான். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? 4,000 கோடி திட்டம் செலவிட்டு முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்களே, எங்க போடுச்சுன்னு கேட்டேன். நானும் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டேன். எனக்கு வெள்ளத்தை பார்த்து அதிர்ச்சி ஆகல. 4,000 கோடி 4,000 கோடியை செலவழிக்கிறதுக்கே குறைந்தபட்சம் 4 ஆண்டு வேணும். குறைந்தபட்சம் 4 ஆண்டு வேணுங்க அதை செலவு பண்றதுக்கு. ஒரு ஆண்டுக்குள்ளேயே மழை வந்திருக்கு. பல நாள் வேலையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எப்ப பணியை துவக்கினாங்கன்னே தெரியாது. 4,000 கோடிக்கு திட்டமிட்டு தான் சென்னை அல்லோகலப்பட்டுச்சு. ஏகடாபுரம் பாதிக்கப்பட்டுச்சா? சென்னைக்கு தண்ணி எங்கேருந்து போனுச்சு? முதலமைச்சர் அவர்களே, உங்க சென்னைக்கு எங்கேருந்து வந்தது? இங்கே பெய்த மழை நீர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்த மழை நீர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த மழை நீர், வேலூர் மாவட்டத்தில் பெய்த மழை நீர், இந்த மழை நீர் தான் சென்னைக்கு வந்தது. நான் கேட்கிறேன், அறிவு மிகுந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொள்கிற முதலமைச்சர் அவர்களே, இந்த மழை நீர் வந்து கடல் எழுத்தத்தினால சென்னை மூழ்கி போச்சு. ஆனா ஏகனாபுரம் மூழ்கலையே. இப்ப நீங்க விமான நிலையம் கட்டி, இந்த விமான நிலையத்தின் மூலமா இந்த ரன்வே எல்லாம் அமைச்சு, ஓடுபாதையெல்லாம் அமைச்சு, இந்த கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் 6,000 ஏக்கர் நிலம், கிட்டத்தட்ட 4,000 5,000 ஏக்கர் ஏரி பற்றாக்குறை காலத்துல எப்படி செம்பரம்பாக்கம் ஏரிக்கு குடிநீர் வரும்? இதை பத்தி நீங்க சிந்தித்தது உண்டா? கம்பம் கால்வாய் முற்றிலும் அபகரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. கொசஸ்தலை வாத்துக்கு போறது உபரி நீர் போற வழி பாதை. முதலமைச்சர் அவர்களே,
கொசஸ்தலை ஆத்துக்கு இந்த உபரி நீர் போய் ஒரு பகுதியா வந்து பெரும்பகுதி நீர் கடல்ல வடிஞ்சிடும், பெரும்பகுதி நீர் சென்னைக்குள்ள வளம் வந்து அப்புறம் கடல்ல வழியும். கொசஸ்தலை ஆறு சென்னைக்குள்ள வருது. அந்த கொசஸ்தலை ஆறு தான் இந்த பக்கம் இருக்கிற அத்தனை தொழிற்சாலைகளையும் ஒட்டுமொத்தமா அழிச்சது. இந்த மழையில வெளியிலேயே சொல்லல, ஊடகங்களும் மூடி மறைச்சிட்டாங்க. அது மறைச்சாங்களா இல்ல தொழில் மாநாடு அடுத்த ஒரு சில நாட்கள்ல நடக்க போது இந்த செய்தி வெளியில வந்தா வர்றவன்லாம் பாதி பிளேட்ல திரும்பி போயிடுவான்னு மறைச்சாங்களா, இல்ல அரசாங்கம் நிர்பந்தப்படுத்தி அதெல்லாம் காட்டாதீங்கன்னு சொன்னாங்களா, இல்ல சென்னைக்குள்ளே இருந்து இவங்களே தொழிற்சாலை பகுதிக்கு போக முடியலையா? இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. நான் இதெல்லாம் சொல்றதெல்லாம் என் மேல பொய்னா நீங்க வழக்கு போடலாம். காவல்துறை பி.ஆர். பாண்டிய சொல்றது அத்தனையும் அபத்தம், அரசுக்கு எதிராக தவறான பிரச்சாரம் செய்யறாரு சொல்லலாம். தாய்மார்கள் நீங்க நல்லா கேட்டுங்க. நீங்க அனுப்பி வச்ச தண்ணி தான் சென்னையை மூழ்கடிக்குது ஒவ்வொரு வருஷம். இப்ப உங்களை சுத்தமா அபகரிச்சுட்டு உங்க ஊரோட ரன்வே எல்லாம் மேல வந்துடும். அப்புறம் விமானத்திலேயே இந்த விமானம் கண்டுபிடிக்கணும். நம்ம முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில ஸ்பெஷலா பண்ணிடலாம். கப்பல் போல தண்ணியில இறங்கி விமானம் போவோம். என்னையா ஆட்சி இது? கலைஞர் ஆட்சின்னு சொல்றீங்களே, நான் அவரோட 10 வருஷம் நெருக்கமா பழகினவன், உங்களுக்கு தெரியும். உங்களுக்காக நான் அவர்கிட்ட பலமுறை பேசியிருக்கேன், அதுவும் உங்களுக்கு தெரியும். அவரை கொண்டாந்து இப்படி பாழாக்குறீங்களே. சில விஷயங்கள்ல தமிழ்நாட்டுல எதிர்ப்பு இருக்கும் அவர் மேல. ஆனா இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வந்து பாத்தீங்களா? நான் இப்ப முன்னாடியே பத்திரிகையாளர்கிட்ட சொன்னேன், இந்த விளைநிலங்களை அபகரிப்பதற்கு இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு சில அதிகாரிகள் துணை இருந்தாங்க. இந்த சட்டம் என்னடா பாண்டியன் சுப்பிரமணியனுக்கு வருத்தம், ஏன்னா முதலமைச்சர் நுனி மரத்தில் உட்காந்து அடிமரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காரு. நாம அதை பார்த்து பழக்கப்பட்டு போயிட்டோம். அவர் பேசுறது பூரா இப்ப 25,000 கோடிக்கு நான் சொல்ல வந்ததை விட்டுட்டேன். 4,000 கோடி இப்ப வெள்ளத்தை மூழ்கடிச்சுட்டா சுத்தமா உடைஞ்சு போச்சுல. சென்னையில தண்ணியே இல்ல இந்த வருஷம். 4,000 கோடி எல்லாம் போயிட்டு பேச உடனே அடுத்த நிமிடம் போயிட்டு எங்க போனாங்கன்னு அப்புறம் மேல தேடினாதான் தெரியுது. ஊர் மக்கள் தெருவுக்குள்ள இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப 25,000 கோடி தலைமைச் செயலாளர் சொல்லியிருக்காரு. தொகையை சொல்லல, பொறியாளர்கள் என்கிட்ட சொன்னாங்க 25,000 கோடி உலக அளவுல நிதி வாங்குறாங்களாம். அதுக்கான திட்டம் இறுதிப்படுத்தப்பட்டு போச்சா. தலைமைச் செயலாளர் சொல்றாரு, அந்த 25,000 கோடி 4,000 கோடியில சென்னையை பாதுகாத்துட்டோம். இந்த 25,000 கோடி நிதியை சென்னையை சுற்றி இருக்கிற விரிவாக்க பகுதிகளில் இருக்கிற நீர்வழி பாதைகளையும் ஏரிகளையும் இதையெல்லாம் மீட்டு நிலத்தடி நீர் பராமரிப்பு வெள்ள தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு 25,000 கோடியா. அடுத்த வரி நீங்க போய் பாருங்க, தினமணி பேப்பர் எல்லா பேப்பர்லயும் இருக்கு. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நீர்வழி பாதைகள், ஏரிகள், கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்ட நீர்ப்பாதைகள், நீர்வழி தடங்கள், இது போக மீதி இடத்துல வெள்ள தடுப்பு பணியா. இப்படி ஒரு திராவிட மாடல் ஆட்சி, அதுக்கு தலைமைச் செயலாளர் பார்த்திருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா? இப்படி ஒரு ஆட்சியை பார்த்திருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அப்ப என்ன காவல்துறைக்கு இன்னைக்கு பேசினதே பேசுவான் பாண்டியன் வந்திருப்பாங்க. நான் புதுசா பேசுறேன், என் நண்பர் முதலமைச்சருக்கும் தகவல் போயிட்டே இருக்கும். ஏடா ஊரே குழப்புறேன், நான் குழப்பினது பொய் வழக்காரத போடு. நான் தான் சொல்றேனே, என் மேல நான் வழக்கு போடுறேன், நீங்க என் மேல வழக்கு போடுங்க. நான் ஏதாவது ஆட்சிக்கு தவறா இல்ல ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொன்னா நீங்க போடுங்க. இது எப்படியா ஏத்துக்க முடியும்? ஏன் தலையில வைக்கிற என் மேல வரி? இன்னைக்கு தொழில் வரி, இன்னைக்கு மாநகராட்சி எல்லையா விரிவாக்கிட்டாங்கன்னா நீங்க வீட்டு வரி 100 ரூபாய் கட்டிங்கன்னாக்கா வருஷத்துக்கு 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் வீட்டு வரி மட்டுமே கட்டணும். மாநகராட்சியில சேர்த்தா என்ன நமக்கு வாழ்க்கை கிடைக்க போகுது? நான் அந்த இடத்துல நான் போய் கேட்டேன், நெல்வாயில உள்ள நுழைஞ்சேன், ஒரே பசுமையா இருந்தது. ஏன்னா காவல்துறை மற்ற அதிகாரிகள்கிட்ட பேசுற போது சில தகவல் சொல்றாங்க, ஏகனாபுரம் மட்டும்தான் இதை எதுக்குது, இத வேற எந்த ஊரும் எதுக்கல. நான் இப்ப ஒருத்தர் கேட்டேன், அவரு நைஸா எடுத்தாரு வாய. ஒரு அம்மா உள்ளே இருந்து வெளில ஒடியாந்தது. அந்த கிழவை இந்த திட்டத்துக்கு ஆதரவா சொல்லுவாரு அப்படின்னு அதை சொல்ல வச்சிருக்காங்க. அவர் அதனாலதான் அந்த முச்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப நான் பேசிட்டு வந்தேன், கேட்டது யார் தெரியுமா? அவரோட மருமகன். எங்க உங்க வீட்டுக்காரர் போராட்டத்துக்கு போயிட்டார். நான் சத்தியமா சொல்றேன், இப்ப நடந்த நிகழ்வு எங்க ஏங்க உங்க மக்கள் எதுக்கு போராடுறாங்க? அறிவியல் பூர்வமா போராடுறாங்க, தொலைநோக்கு பார்வையோட போராடுறாங்க. ஏன் சென்னைக்கு போற வழித்தடத்தை நீர்வழி பாதையெல்லாம் அடைச்சிட்டா குடிநீருக்கும் தட்டுப்பாடு. இப்ப செம்பரம்பாக்கம் ஏரி எப்படியே நீங்க வெள்ள காலத்துல என்ன தெரியுமா உங்களுக்கு? நீர்நிலைகள்
அணைகள், நீர்வழி பாதைகள், பெரும் வெள்ள காலத்துல எந்த நீர் அளவியல் முறையும் கிடையாது. அது தெரியுமா தெரியாதா? நீங்க சொல்லுவீங்க, என் மடையை திறக்காத, ஏன் வாக்கா எனக்கு பட்டா, நீங்க நீர்வழி பாதை பூரா அடக்க முடியாது. என் பட்டால தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சும்மா ஒரு மலேசான மழை பெஞ்சுன்னா என் கொள்ளக்குள்ள விடாதா தண்ணியும் போ. ஒட்டுமொத்தமா ஊரே மிதக்குதுன்னா என் வழியா போகுதுறான் போ. ஒட்டுமொத்தம் ஊரே போதுன்னா எந்த வீட்டுக்காரன் வேக்கண்ட் வச்சிருக்கானா அங்க போய் ஏறிடும். உயரமா இருக்கு, அங்க போய் ஏறிடும். யாரும் தடுக்க முடியுமா? இன்னைக்கு போய் ஏறினா திருட வர்றான், என் வீட்டுல மேலே ஏறிட்டான்னு போலீஸ் கம்பெனி வெள்ளம் வந்தா எல்லாரும் என் வீட்டுவான கூப்பிடுவான். இதுதான் நம்மளுடைய தமிழ் பண்பாடு. இதைதான் கலைஞர் கற்றுக் கொடுத்துட்டு போனார். ஏன்னா நீ ஊர்ல இருக்கிற வெள்ளப்பகுதி, நீர் போட, நீர் உற்பத்தி ஆகிற இடம், நீர்வழி பாதை, விளைநிலம் எல்லாத்தையும் எடுத்து கார்பரேட்டை கொடுத்து ஃபேக்டரி கட்டலன்னா மக்கள் எங்கடா போவோம் வாழ்றதுக்கு? என்ன திட்டம் போடுறீங்க? எவ்வளவு கொடுமை! நான் கேட்கிறேன், இங்க நான் வந்த பத்திரிகையாளர் கேட்டாங்க, தங்கம் தென்னரசுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பொறுப்பு அமைச்சர், மாவட்ட பொறுப்பு அமைச்சர், அவரை வெற்றி பெற வச்சு அரசியலை வளர்த்தது விருதுநகர் மக்கள். அங்கெல்லாம் பாலைவனமா கிடக்கு. பாலைவனம்னா சும்மா இருக்காது, கருவ மரம் மண்டி கிடக்கு. அங்க ஒரு 4-5 மாவட்டத்துக்கு என்ன தெரியுமா குல தொழில் சொன்னா வெக்க கேடு, திராவிட ஆட்சி. அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அங்க என்ன தெரியுமா தொழில்? நீங்க மதுரையில இருந்து கிட்டத்தட்ட தூத்துக்குடி, கன்னியாகுமரி, எல்லாம் திருச்செந்தூர் வரைக்கும் காட்டு கருவையை வளர்த்து அந்த கருவையை வெட்டி கொளுத்தி கறி தயாரிச்சு விற்கிறான். புரியுதா உங்களுக்குலாம்? நீங்களாம் சென்னையை ஒட்டி இருக்கீங்க. நம்மள ஒரு 2 கோடி பேரு கறிதான் வாழ்வாதாரம். காட்டுக்கருவை வளர்ப்பான் வயல்லையும் குட்டையில. நீங்க போங்க, ஈசிஆர் ரோட்ல போங்க, 2 பக்கமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலாவரி நினைக்காதீங்க, மரத்தை வச்சு எழுத்தி விடுவான். மரத்தை வெட்டி எரிச்சு அதை கறி எடுத்து விற்பனை பண்ணுவான். உழைப்புக்கு கூட ஊதியம் இருக்காது, ஒரு நாள் சம்பளம் கூட கிடைக்காது அவனுக்கு அன்றாடம். அங்க இருக்கிற நிலங்கள் என்ன தெரியுமா விலை? உங்க ஊர்ல என்ன விலை நிலம்? 2 கோடி 4 கோடி நாங்க அப்படிதானே? 2 கோடி 4 கோடி பணத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா 25% இன்கம் டேக்ஸா போயிடும். நீங்க வாங்கிக்கிட்டு பத்திரப்பதிவு ஆபீஸ்ல இன்ன விலைக்கு தான் வாங்கணும்னு சொல்லணும், 25% போயிடும். பாக்கியை வச்சுக்கிட்டு ஒரு வீடு நீங்க போய் 1 ஏக்கர் நிலத்தை இங்க கொடுத்துட்டு நீங்க அடுத்த இடத்துல போய் ஒரு 5 சட்டு இடம் வாங்கினீங்கன்னா 1 ஏக்கர் நிலத்துக்கு 5 சட்டு ஏக்கர் இடம் வாங்குறதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு வீடு கட்டி முடிக்கிறேன்னா நீங்க இங்க 10 ஏக்கர் வித்தாக்கா ஒரு இடத்துல போய் நீங்க வீடு கட்டலாம். அந்த வீடு ஐப்பசி மாசம் தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் நீங்க 2 மாசம் இடம் தேடி அடையணும். இதுதான் நம்ம நிலை. இதெல்லாம் அரசாங்கம் நான் உயர்ந்த இடத்துல வீடு கட்டி தரேன். நான் கேட்கிறேன் தங்கம் தென்னரசு அவர்கள, நான் சொன்னது பொய்னா நீங்க உங்களுடைய தொகுதி என்ன? எங்க மாவட்டம் தான். எங்க அமைப்பு வலுவா உள்ள பகுதி இவருடைய தொகுதி, தங்கம் தென்னரசோட தொகுதி. ஒரு 2-3 கிராமம் மட்டும்தான் சாகுபடி செய்ய முடியும். பாக்கி பூரா கருவை வளர்த்து கொளுத்தி கறி தயாரிக்கிறான். உண்டா இல்லையா? மேல பொய் வழக்கு போட சொல்லுங்க. அங்க என்ன தெரியுமா வேலை நிலம்? இங்க நீங்க வந்து 2 கோடியில இருந்து 4 கோடி வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்க. இந்த ஏரியால 2 கோடி 1 ஏக்கர் 4 கோடி போகுதுங்கிறாங்க. இன்னைக்கு வாங்க 1.5 லட்சம் நான் வாங்கி தரேன். எத்தனை ஏக்கர் வேணும் உங்களுக்கு? ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் வரையிலும் இருக்கிற அந்த மாவட்டங்கள்ல திருநெல்வேலியில ஒரு பகுதி வெறும் 1.5 லட்சத்துக்கு 1 ஏக்கர் நிலம் வாங்கி தரேன். 1 லட்சத்துக்கு வாங்கி தரேன். 1000 ஏக்கர் ஒரே நிறுவனம் வச்சிருக்காங்க. ஒரு கல்வியாளர் குடும்பம் பெரிய பண்ணை தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கு. 1000 ஏக்கர் இருக்கு. வாங்க நான் வாங்கி தரேன் 1 லட்சம் ரூபாய்க்கு. அப்ப உங்க ஊருக்கு அங்கே உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே எனக்கு நெருங்கிய நண்பர். 1 லட்சம் இலவச இணைப்பு கொடுக்கறதுக்கு உத்தரவு போட்டு 1 வருஷத்தை கடந்து போச்சு. முதலமைச்சர் மேடப்புறம் முழங்குறாரு. இன்னும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுறாரு. சில கிராமங்கள்ல ஸ்டோரும் கொடுத்து போஸ்டர் நட்டாச்சு. அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும். இன்னைக்கு என்ன தெரியுமா? ஒரு சில அதிகாரிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றதே கேட்கறது. நீ இலவச மின்சாரத்தை கொடுன்னா நான் கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் கையெழுத்து போட மாட்டேங்கிறார். எடுத்து பையில 1.5 வருஷமா வச்சிருக்காரு. உண்டா இல்லையா? இதான் அண்ணன் தங்கம் தென்னரசுடைய அமைச்சர். அவர் அனுபவபூர்வமா செயல்படும். அவர் வந்து தென் மாவட்ட மக்கள், அவரை அவங்களுடைய அப்பா அவங்க குடும்பத்தை மிக நேசிக்கிறவர். தொழில் வளர்ச்சி அங்க கொண்டு போயிருக்கணும். நீங்க எனக்கு இவர் கொண்டு போனார். அவர் தொகுதியில காரியாப்பட்டிங்கிற வில்லேஜ்ல மதுரை விமான நிலையத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல ஃபுட்பால் உணவு பூங்கா
உணவை உற்பத்தி பண்ணி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாத்தி ஏற்றுமதி செய்யறது. உலகளாவிய தரம் வாய்ந்த ஃபுட் பார்க். அதுக்கு நம்ம ஆளுங்க விவசாயிகள் நிலம் தரலன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சங்கம் எழுத்து கடிதம் கொடுத்துட்டாங்க, கோர்ட்ல வழக்கு போட்டாங்க. நானே தலையிட்டு, ஐயா தடுக்காது, உனக்கு நீயே நிலத்தை எடுத்து கொடு. உனக்கு சாகுபடி செய்யற நிலமா இருக்கா, இல்ல பக்கத்துல இருக்கிற காட்டுக்கருவி எடுத்து கொடு. உனக்கு தேவையில்லாத நிலத்தை எடுத்து கொடு. சிட்டத்தை தடுத்துறாத. வர்றது உன் பகுதிக்கு ஒரு தொழிற்சாலை, அது உன் பகுதியில உற்பத்தி செய்கிற அவ்வளவு பொருளையும் உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யலாம். ஏன் நாங்க தொழில்நுட்பத்தோட தான் பண்றோம், அறிவுபூர்வமா தான் போராட்டம் நடத்துறோம், கொள்கை எடுக்கிறோம். அங்க வந்து நீ கொண்டு போன தொழிற்சாலை நான் எதுக்க சொல்லலையே, மறுக்க முடியுமா? அமைச்சர் தங்கந்தரசு இன்னைக்கு அவர் இருந்த பொறுப்புல எங்க ஊர் அமைச்சர் இருக்கார், தொழில்துறை அமைச்சர். டெல்டாவில் நிலம் எடுக்கணும்னாரு, முடியாது, ஒரு குழி நிலம் தர மாட்டேன். நீ ஃபுட் பார்க்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை என்ன வைக்க போற, முதல்ல பட்டியல் வெளியிடு, நான் நிலம் எடுத்துறேன். இன்னை வரைக்கும் இவ்வளவு பெரிய தொழில் மாநாடு நடத்திருக்காரு. இப்ப நாளைக்கு மறுநாள் முதலமைச்சரோட ஸ்பெயின் போறாரு, அமெரிக்கா போறாரு. ஒரு தொழிற்சாலை டெல்டாவில் இது வரைக்கும் ஒப்பந்தம் போடல, அதுக்கான எந்த திட்டமும் தயார் பண்ணல. நான் தயார் இருக்கனா? நீ வந்து மீத்தேன் எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன், நீ எங்க ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். ஆனா உணவு சார்ந்த உற்பத்திக்கான தொழிற்சாலைகள், உர தொழிற்சாலை பண்றியா பண்ணு, வக்கல்ல இருந்து மின்சாரம் தயார் பண்றியா பண்ணு, கற்கால இருந்து மின்சாரம் தயார் பண்றியா பண்ணு, கற்கால இருந்து உரம் தயார் பண்றியா பண்ணு, வைக்கல உரமாக்குறியா பண்ணு, தொழிற்சாலை நான் தர்றேன். ஆனா நீ கார் கம்பெனி ஹூண்டாய்காரன் வந்து அங்க காரை கட்டிட்டு என்ன எல்லாருக்கும் வாழ்றாங்கன்னா, வாழ்க்கை உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அங்க ஸ்ரீபெரும்புதூர்ல பூரா கட்டுமான நிறுவனங்கள் வச்சு பெரிய தொழிற்சாலைகள் வச்சிருக்காங்க. எத்தனை பேர் ஹூண்டா கார் வாரங்கள தகுதியை வளர்த்து வச்சிருக்கிற? சைன் கோபைல் கிளாஸ் கம்பெனி இருக்க, எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க? என்ன உத்தரவாதம்? என் நிலம் தான் எனக்கு சாப்பாடு கொடுது. வேலை வாய்ப்பு பட்டியல் கொடுத்திருக்கேன், இருக்கிய தொழிற்சாலைகள் எத்தனை தொழிற்சாலைகள்ல எத்தனை பேருக்கு வேலை தரத உத்தரவாதம் பெற்றுக்கொண்டு ஏற்கனவே தொழிற்சாலை அமைக்க விட்ட. அங்கெல்லாம் இன்னைக்கு தொழிற்சாலையில நீ ஒப்பந்தம் போட்ட எண்ணிக்கையில தொழிலாளர்கள் வாழ்றாங்களா? வேலைக்கு உத்தரவாதம் இருக்கா? நான் கேட்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் இதே ஸ்ரீபெரும்புதூர்ல போன திமுக ஆட்சி காலத்துல கைவிலங்கிட்டு அழைச்சிட்டு போலையா? உங்களுக்கு எல்லாம் ரோஷம் இல்ல? இதெல்லாம் சிந்திக்க வேண்டாம் அரசியல்வாதிகள். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டத்துக்கு எதிராக போராட கூட வர மாட்டேங்கிறாங்க பல கட்சிகள். உங்க தொழிற்சாலைகள் உங்க தொழிலாளர்கள் சங்கத்துக்கு நீதி கேட்டான், சம்பளம் கேட்டான், வேலை உத்தரவாதம் கேட்டான். அதுக்கு தலைமையேற்றார் சவுந்தரராஜன். சட்டமன்ற குழு தலைவர் கலைஞர் முதலமைச்சர் கைவிலங்கிட்டு அழைச்சிட்டு போனாங்க. இதான் நிலைமை தோழர்களே. ஏதோ இங்க யாரோ ஒருத்தர் சொல்லுவான் கம்பெனியை கட்டி எல்லாருக்கும் வேலை தர்றேன்னு. சவுந்தரராஜன் அவர்களே சாட்சி. இதெல்லாம் நீங்க வந்து மறந்துடக்கூடாது. அதனால இன்னைக்கு என்ன நிலை? இன்னைக்கு நான் வந்தோட சொன்னேன், காவல்துறையிடம் சொன்னேன், அரசு ஒரு பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேற்றுக்கு முன்தினம் நான் கூட பத்திரிகையில பார்க்கல, துரைசாமி சொன்னார் விஎம் சிங்கு வந்து விமான நிலையத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, அது தமிழ்நாடு அரசு நிலம் எடுத்துட்டு, ஏன்னா அவர் பாதுகாப்புத்துறைக்கு இணையமைச்சராக இருக்காரு போல, அதனால நிலம் எடுத்துட்டு அவங்க தான் அது முடிவு எடுக்கணும், தவிர எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பிஜேபி எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு. நாங்களும் மதவாதத்துக்கு எதிரானவங்க தான். நாங்க எல்லாம் ஒன்னா தானே வாழ்றோம். ஏயா நாங்க திராவிடத்துக்கு எதிர் இல்ல, தமிழுக்கு எதிர் இல்ல. திராவிடத்தையும் மதிக்கிறோம், தமிழையும் மதிக்கிறோம், மக்களையும் மதிக்கிறோம். எங்களை நாங்க நம்புறோம். நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ என்னைக்கு வேலை தருவாய், என்னைக்கு விளக்கு போடுவேன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியும்? ஏனால என்ன வாழ வைக்குது. இன்னைக்கு 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா 8 கோடி பேர் வேலையில இருக்காங்களா? வேலையில அரசு ஊழியரா இருக்கானா? ஆலை ஊழியரா இருக்கானா? இந்த பகுதியில் இங்க உட்கார்ந்து இருக்க எத்தனை பேர் குடும்பத்தில் அரசு பக்கத்தில் இருக்க தொழிற்சாலையில் வேலை பார்க்கிற குடும்பங்கள் இல்ல மாதம் மாதம் அரசாங்கம் எங்களுக்கு சம்பளம் தருதா? நீ 20 கிலோ அரிசி கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, எங்க நிலத்தை முடுங்காத. இதனையே நாங்க கேட்கிறோம். எங்க ஏரி குளம்லாம் நீக்கி பிடுங்கிட்டு பருவநிலை மாற்றங்கிற, அது நுனி மரத்தில் உட்காந்து அடிமரம் வெட்டுறது. நான் கதிரேச சுப்பிரமணியருக்கு முன்னாடியே சொன்ன என் மேல வருத்தன்னு. தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டத்துக்கு எதிராக போராடுற அளவுக்கு நான் பரந்தூருக்கு போராடல அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு, நியாயமான வருத்தம். நானும் ஸ்டாலின் போல உட்காந்து அடிமரத்தை வெட்ட முடியாதுங்க. அவரு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நிலம் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டாலும் எடுக்க வேண்டியதில்லை, உங்களோட கருத்து கேட்க வேண்டியதில்லை.
மத்திய அரசுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீர்நிலைகள் எல்லாம் அபகரிக்க முடியாது, மாற்று திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியாது. நேற்றைக்கு திமுக அரசு பொறுப்பேற்கிற வரைக்கும் தமிழ்நாட்டிலே அந்த சட்டம் தான் நடைமுறையில் இருந்தது. இப்ப சென்ற 2023 சட்டமன்ற கூட்டத்தொடர் கடைசி நாள் முடிஞ்சது பாருங்க. இந்த 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு சொன்ன சட்டத்துக்கு எதிராக 12 மணி நேரம் வேலைன்னு கொண்டு வந்தாரு பாருங்க. எவ்வளவு நம்ம தொலைநோக்கு பார்வை தெரியுமா திராவிட மாடல் ஆட்சி? முதலமைச்சருக்கு எவ்வளவு தொலைநோக்கு பார்வை கொடுத்திருக்காங்க பாருங்க. தொழிலாளி எல்லாம் உலகம் பூரா ஒரு கொள்கையை பின்பற்றான். உலக நாடுகள் அதுக்கு உலகத்துல பல தியாகங்களை கொடுத்திருக்கிறாங்க. பல லட்சம் பேர் இறந்திருக்காங்க. நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலையெல்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பஞ்சாப் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அமிர்தசரஸ்ல நீங்க அந்த படுகொலை நடந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம். இப்படி உலக நாடுகள் பூரா ஒரு மறு சுதந்திர புரட்சி நடந்து ஒரு மனிதனுக்கு பிறந்தவனுக்கு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம்னு உலகளாவிய ஒரு ஒப்பந்தம், ஒரு நடைமுறை, ஒரு கொள்கை. நம்ம உடம்பொட்டு தான் வெளியில போறோம்னு எப்படி நமக்கு மான மரியாதை, இதெல்லாம் நம்மளுடைய சுய கௌரவத்தை பாதுகாப்பது நம்மளுடைய ஆடை. அதுபோல நம்மளுடைய உழைப்புக்கு நமக்கு ஒரு ஆடை அந்த உலக அளவில் போட்ட ஒப்பந்தம். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திடீர்னு கொண்டு வந்தார் சட்டமன்ற கடைசி நாள் கூட்டத்தில். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதுன்ட்டார். 12 மணி நேரம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாருங்க. சட்டம் கொண்டு வரதுக்கே அரசியலமைப்பு சட்டத்தில் வழி கிடையாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏங்க, இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் உலக அளவிய பின்பற்றப்படுகிற 8 மணி நேரம் வேலையை மாற்றி 12 மணி நேரம் உழைக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இடம் இல்லை. அம்பேத்கர் சமூக சீர்திருத்த கருத்தை பேசுற முதலமைச்சர் அவர்களே, கோவம் வரும் உங்களுக்கு, எனக்கு தெரியும், வரணும் தான் நான் பேசுறேன். இது உண்டா? இல்ல என் மேல வழக்கு போடுங்க, பாண்டியன் சொல்றது தப்பு, எனக்கு மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கு வழக்கு போடுறது, சட்டம் போடுறதுக்கு சொல்லுங்க. இதோட கேலி குத்து வேற எங்க நடக்குமா? இது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வரலாறு படைத்த சட்டமன்றம். தமிழ்நாடு சட்டமன்றம் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய சட்டமன்றம், உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய சட்டமன்றம். இந்திய பாராளுமன்றம் உலக நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய பாராளுமன்றம். இந்திய ஜனநாயகம் உலக நாடுகளை பின்பற்றக்கூடிய ஜனநாயகம். இங்கதான் பேச்சுரிமை இருக்கு. சீனால பேச முடியாது, போராட முடியாது. ஆனா இவ்வளவு பெரிய உலக நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய இந்திய பாராளுமன்றம், அந்த இந்திய பாராளுமன்ற வழிகாட்டுதலோடு செயல்படக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உலக நீதிக்கு எதிராக சட்டம் கொண்டு வர்றாரு நம்ம முதலமைச்சர். இதுக்கு ஏற்றி எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இது அவருக்கு தெரியும். சட்டம் இது பாஸ் ஆகாது, கவர்னர் கையெழுத்து போட முடியாது, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்க முடியாது, தெரியும் இந்த சட்டத்துக்கு. ஆனா அந்த ஒப்பந்தம் போடணும் உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு முன்னாடி இந்த சட்டம் எல்லாம் கொண்டு வரணும் இவர் போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்து இந்த சட்டத்தை போட்டாரு. அடுத்து இடசரிகளை ஒரு 18-19 சட்டத்தை விட்டாரு. அதுல ஒண்ணுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நிலம்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்ல. ஏரி, ஆறு, நீர்வழி பாதையெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இது பரந்தூருக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஏன் இன்னைக்கு காவல்துறை உங்களை அனுமதிக்குது? இந்த சட்டம் அக்டோபர் மாசம் தான் நிறைவேறிச்சு. நான் சென்னையில ராட்டனத்தை சுத்தின 50 ஆண்டுக்கு பின்னாடி போயிட்டோம். முதலமைச்சர் அவர்கள் என்ன காந்தி கண்ட ராட்டனத்தை சுத்திக்கிட்டு போராட்டம் நடத்தினேன். அதுல இந்த நில உரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டம் தான். அதுல கூட இவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அந்த போராட்ட கோரிக்கையில பரந்தூரை சேர்க்கலன்னு. பரந்தூர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கார்பரேட் தாராவர்கள் சட்டம் கொண்டு வந்துட்டான். நீ இந்த சட்டத்தை நீக்கினா நீ போராட முடியும் நான் சொன்னேன். இன்னைக்கு என்ன விட்டுருக்காங்கன்னா அந்த சட்டம் கொண்டு வந்ததுனாலதான். நல்லா புரிஞ்சுக்க சுப்பிரமணியன் அவர்களே, இன்னைக்கு உங்க ஊருக்குள்ள நான் வந்து பேச முடியுதுன்னா இந்த சட்டம் கொண்டு வந்துட்டோம். இந்த சட்டம் கொண்டு வந்துட்டா உங்களுக்கு நிலம் உத்தரவாதமா இல்ல, ஏதோ இன்னைக்கு அங்க உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அதனால நமக்கு ஒரு பொழுதுபோக்கு. இன்னைக்கு குடியரசு தினத்துல வேறங்க கருப்பு கொடி ஏத்திட்டீங்கன்னா, குடியரசுக்கு எதிராக போராடிட்டீங்கன்னா ரைட், சுப்பிரமணியனும் கதிரேசனும் அறிவியல் பூர்வமாக போராடுகிறவர் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்காக தான் என்ன அனுமதிச்சாங்க. நான் இப்படி எல்லாம் பேசுவேன்னு முதலமைச்சர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இதுக்குதான் உங்களுக்கு இன்னைக்கு அனுமதி. சட்டப்படி இன்னைக்கு இந்த நிலம் உங்களுக்கு சொந்தம் இல்லை. இந்த ஏரி, வாய்க்கால், ஆறு, கொசஸ்தல, ஆரணி ஆறு உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த மக்களின் போராட்டத்தையும் இயற்கை பாதுகாத்திருக்கிறது. இயற்கை நீதியை, நம் போராட்ட உணர்வை ஆட்சியாளர்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் எடுத்துரைத்திருக்கிறது. 3 நாள் சென்னை விமான நிலையம் பூட்டப்பட்டது. 3 தினங்கள் சென்னை விமான நிலையம் பூட்டப்பட்டது. சென்னை 15 தினங்கள் முடக்கப்பட்டது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் 7 நாள் நீருக்குள் இருந்தது. அடையாளமே தெரியாது. இங்க வந்து தண்ணி போடலாம் கிடையாது. அது
மேற்கு தொடர்ச்சி மலை உருவாகிற இடத்துல மலையே வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் வழங்கக்கூடிய இடத்துல அந்த 3 மாவட்டங்கள் இருந்ததுனால மலையே உடைச்சிக்கிட்டு வந்தது கூட தண்ணி உள்ள வந்து கொஞ்ச நேரத்தில் அடிச்சுட்டு போயிட்டு. அப்ப இந்த பருவ காலங்கள் தான் தமிழ்நாடு அரசுக்கு பாடம் கொடுத்திருக்கு. நீ பரந்தூர்ல விமான நிலையம் அமைச்ச, சென்னை வாழ முடியாத நகரம், சென்னையை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள் தொழில் துவங்க முடியாத நகரம் அப்படின்னு யார சொல்ல வச்சுச்சுன்னா உலக முதலீட்டாளர்களை சொல்ல வச்சுச்சு. இவர் எதுக்கு சட்டம் கொண்டு வந்தார்னா இவர் பொதுப்பேத்தோடனே போனார் பாருங்க மற்ற நாடுகளுக்கு. அங்க சொன்னா நீ 8 மணி நேரத்தை 12 மணி நேரமா மாத்தி தரியா? எல்லாரும் கலைஞரா சொன்னாரு, உங்களுக்கு பெரியாரா சொன்னாரு, அண்ணாவா சொன்னாரு. உலக நீதிக்கு எதிரா, உலக தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரா நீ சட்டம் கொண்டு வான்னு. இது தொழில் முதலீடு பண்றதுக்கு. தொழில் முதலீடு பண்ணா பரந்தூர் விமான நிலையம் எல்லாம் ஏறி நான் காலையில வந்து அதிர்ச்சியா இருக்குங்க. சத்தியமா என் தாய் மேல சத்தியமா, என் புள்ள மேல சத்தியமா, என் குழந்தைய மேல சத்தியமா, நான் அந்த எல்லையில நுழைஞ்சேன். சுங்குவார் சத்தத்தை தாண்டி ஒரு ஊரு ஏரி தான் என்ன வரவேற்றது. மதுரமங்கலம் அங்கதான் நின்று கேட்டேன். இங்கதான் அந்த உண்ணாரத்துல உட்கார்ந்து இருக்காரு. இந்த ஏரியெல்லாம் போகுதாங்கன்னு கேட்டேன். இந்த ஏரியை இப்ப இல்ல, ஆனா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்க போகுங்கன்னாரு. இங்க வந்து நுழைஞ்ச பரந்தூர் போற வரைக்கும் பெரிய பெரிய ஏரிகள். ஐயோ, எப்படி இடம் தேர்வு பண்ணிடுவாங்க பார்த்திருக்கேன். எந்த தடையும் இல்லை. இங்க எங்கேயாவது மின் உயர் கோபுரங்கள் போகுதா? திட்டமிட்டு பண்ணிருக்கானுங்க. எங்கேயுமே மின் கோபுரங்கள் இல்ல. எங்கேயுமே வேற ஒரு கட்டடம் கட்டிருக்கானா? அட பாவிகளா, உங்களுக்கு இந்த மக்கள், தமிழ்நாடு மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? ஏன் இது அங்கனி? திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, இங்க கன்னியாகுமரி போனீங்கன்னா ரோட்டுக்கு மேல்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு வேறு தரிசா கிடக்கு. அது பூரா தொழில் துவக்கிறதுக்காக முரசொலி மாறம் அடிக்கல் நாட்டி வச்சிருக்காரு. கலைஞர் போய் பெரிய பெருமை. அங்கெல்லாம் என்ன ஒரு தொழிற்சாலை உருவாகல. நீ சென்னையை சுத்திய உருவாக்கி இன்னைக்கு நீ இங்க தொழில் முதலீடு மாநாடு நடத்துற. நாங்க யாரும் அங்க வரமாட்டோம். நான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க முதலமைச்சர். இந்த மாநாட்டுக்கு முன்னாடி, ஒரு வாரத்திற்கு முன்னாடி சில உலகளாவிய தொழில் அதிபர்கள் என்னோடு பத்திரிகையாளர் சந்திப்பை விரும்பினாங்க. சென்னையில தொழில் தொடங்குறதுக்கு, மக்கள் வாழ்வதற்கு லாயக்கற்ற நகரம் சென்னை உலக பட்டியல் இடம்பெற்று இன்னும் வெளியிடாங்க. தொழில் தொடங்க முடியாத பகுதியாக சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் உருவாகி போச்சு. இவங்க கொண்டு போனாங்க. வேலூர் வரைக்கும் சென்னையை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அங்க அச்சரபாக்கம் வரைக்கும் கொண்டு போனாங்க. ஆனா தொழிலே துவங்க முடியாதுன்னு அறிவிச்சுட்டான் உலக நாடுகள். அதனாலதான் இங்க போட்டு உடனடியா தொழிற்சாலை துவங்கினது சென்னைக்குள்ள துவங்கினாரா? தூத்துக்குடியிலையும் ராமநாதபுரத்திலையும் மதுரையிலையும் கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு. சென்னையில துவங்க முடியாதுன்றா யாரும் ஒப்பந்தம் போறதுக்கு யோசிக்கிறான். ஏன்னா உருவாக்கின தொழிற்சாலை பூரா அவுட். 100% எலக்ட்ரானிக் சிஸ்டம் முடிஞ்சு போச்சு. அதனால உங்களுக்கு இயற்கை தான் உங்களை பாதுகாக்க வந்திருக்கு. இயற்கையோட சேர்ந்து நானும் உங்களோட பயணிக்க தயாரா இருக்கேன். என்ன போலீஸ் இன்னைக்கு அனுமதிச்சிருக்கு. காவல்துறை கண்காணிப்பாளர் புதிதா பொறுப்பேற்றிருக்காரு. அவருக்கு நான் நன்றி சொல்றேன். இயற்கை இந்த ஆண்டு பேரழிவு ஏற்படுத்துற இயற்கையை நான் வணங்குறேன். நீ எங்களை அழிச்சாலே எங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிற, ஒரு அரசியல் பார்வையை உருவாக்கி இருக்கிற. எங்க முதலமைச்சர் கண்ணிருந்தும் குடிரர்களாய், காதிருந்தும் குருடர்களாய் பாவிக்கிற எங்களுடைய முதலமைச்சருக்கு கண் திறந்திருக்கிறாய், வழிகாட்டி இருக்கிறாய். ஒரு நல்ல அரசியல் பார்வையை தமிழக அளவில் உருவாக்க வேண்டும் என்கிற பார்வையை நீ உருவாக்கி இருக்கிறாய். உன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னை பாராட்டி பறைசாற்றிக் கொள்வதற்காக கூட்டப்பட்ட தொழில் மாநாடு வழிகாட்டி இருக்கிறது. நான் கன்னியாகுமரியில் தொழில் துவங்க வருகிறேன், பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதனால் தொழில் துவங்க மாட்டேன் என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிறது. வெற்றி பெறுவோம். உங்கள் போராட்டத்திற்கு துணை நிற்போம். தமிழ்நாடு விவசாயிகள் முழுமையாக துணை இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நடக்கிற எதேச்சதிகார நடவடிக்கைகளுக்கு நாமளும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம். ஆனால் தமிழ்நாடு நல ஒருங்கிணைப்பு சட்டம் திரும்ப பெறுகிற வரையிலும் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலையே அனுமதிக்க மாட்டோம் என்று வீர சபதம் ஏற்போம். வாருங்கள். வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.